Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because I was not there in any of the gangster portion. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film, and what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Maniratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Super. Lucky. எல்லாமே lucky அப்படினா சொல்லணும். Okay. So இப்போ வந்து unfortunately அவரோட work பண்ண முடியல. அசோக் செல்வனை காமிச்சீங்க. ரொம்ப sad ஆயிடுச்சு அவர் ஃபேஸ். I know, I can understand. But இப்படி ஒரு incredible team ஓட நீங்க work பண்றீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? First நம்பல. Because it's a huge dream now. ஒரு பாட்டே வளர்ந்துருக்கேன். They're part of my life. They're part of me. So first நம்பல, அதுக்கப்புறம் screen test பண்ணேன். And they liked it. And it still feels surreal. உண்மையா சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காது. So it's a great opportunity for me. So I'd like to thank Mani sir தான் choose பண்ணது. So I'd like to thank him for that. Okay. Fan point moment on setல எப்படி இருந்தது? அது அடக்கி வைக்க வேண்டியதா இருந்ததுங்க. காட்ட முடியல. யார் கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்ல, கமல் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட் 3 பேஜ் டயலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதிரில் இருந்தாரு. நான் உள்ள போகும்போது சிம்பு சார் கேட்டேன், சார் கொஞ்சம் பயமா இருக்கு, எப்படி இதை ஹேண்டில் பண்றது, நீங்க மணி சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் நேற்று தான் நான் வந்து கமல் சார் இந்த சைடு, நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்று இருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியலடா. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத பண்ணாரு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல மைண்ட்ல, இதெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன், எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் a spectacular day. ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் a lot of pressure. கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச மூணுங்களா கால்லாம் நடந்துச்சு. I enjoyed it. And also again, it's one of my most memorable days. Yeah, I'll always remember that. Cherish it. We're so happy for you. Now coming to Jojo Jot sir. Sir, உங்களுடைய டெய்லி ஷூட்டிங் ஐ லவ் யூ தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க, கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார் நீங்க ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி? எப்படி இருந்தது? கேரளா பிரஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்விய. அவரை பார்த்து எப்படி ஐலிஸ் ஐ லவ் யூ சொல்லாம போக முடியும்? நான் சின்ன சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போ அந்திலிருந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து அவர் பார்க்க முடியறதே ஒரு ஆசை. ஆசைன்னு சொன்னா அந்த ஆசையால சொல்றது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மனுஷா கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்றது, சாரோட பிலிம் திங்கிங் வந்து வேற லெவலு. ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்குது, அந்த சீன் நல்லா பண்ணலாம், அது எப்படி எல்லாம் பண்ணது பயம் இருக்கு. ஏன்னா கமல் சார் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளா நடிச்ச சீன் வந்து சிம்பு சார் கூட. நாங்க இல்ல சாரும் டென்ஷன்ல இருக்கிறாங்க, எல்லாருமே டென்ஷன்ல இருக்கு. அப்புறம் வந்து சேம் பார்ட்டிஸ், அப்ப அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினைச்சுதான் என்ன இங்க கூப்பிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நடிக்கணும்னு காமிக்கணும்ல, நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதா கமல் சார் பொசிஷன்ல இருந்தாரு. ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும் சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும் போது நான் இங்க திரும்பி இருந்துச்சு. ஆனா ஒரு குரலுக்கு ஒரு கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ, நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக்.
அது நான் சொல்றேன். அது நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு என்ன கத்துக்கிட்டு இருக்குது கமல் சார் சொன்னது. என்னோட லைஃப்ல அவரு ஒரு பண்ற விஷயங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணி அது கத்துக்கணும். நான் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்போ கத்துக்கிட்டு வந்த ஆள்தான். 30 years ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்தா நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிறது. அப்போ அவரை பார்த்து அவர் பண்ற விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேட்ல ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மனுஷார் கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பான். சிம்பிள் வேர்ட்ல எப்படி சொல்ல முடியாது தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்ல கிடைச்சா என்னோட சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்சா ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஒரு கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்றது எப்படின்னு தெரியல. ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். எல்லாருமே ஃபேன்ஸ் தான். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரோமன் சார் என்னால எனக்கு சீன் இருக்கு. கண்டிப்பா வாசிக்கணும் ரோமன் சார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு. பிக் ஃபேன் ஆஃப். இந்த ஒர்க் பெரிய ஒர்க் ஆயிடும்னா நான் ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன் எப்படி இருக்கு, ஏன் கேரக்டர் எப்படி இருக்கு, படம் எப்படி வந்திருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ரோல் எல்லாருமே சொல்றாரு வேற லெவல். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு தெரியுது. ஆனா கமல் சார் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான் சார். உங்களை பார்த்தா நடுக்குது, பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார் உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். என்னோட பயத்தை கடத்திட்டாங்க. எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாம அதை அவங்க கடத்திட்டு நான் வீரமா நின்றுட்டு இருக்கேங்க. தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஷாட்டுக்கு நடுவுல ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப கரெக்ஷன் கொஞ்சம் சேர்க்கிறேன்னா நல்லா வரணுங்கிற பயம் தான். அவர் போக்கஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாரு, கலர் கரெக்ஷன்லயும் அப்படிதான் பண்ணுவாரு. இதுல எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது ஏதோ என்னை பத்தி நல்லா சொன்னதுக்கு அவங்களை பத்தி நான் நல்லா சொல்றது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்ப இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்க, நாம பேசுனது எவ்வளவு நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஜூன் 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்க. ஒரு நோட் வந்தது. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னாங்க. ஜூன் 5th ரிலீஸ் படம் இல்லீங்களா? இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். Coming to Abhirami ma'am, நீங்க அன்னலட்சுமியா வந்துட்டீங்க. கமல் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டீங்க. இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷன்ல. இந்த படத்துல எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. See that you have to have the audacity to dream a certain dream. அந்த ட்ரீம் எல்லாம் காரணத்துக்குள்ள audacity கூட எனக்கு இல்ல. So these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that as my two directors, Kamal sir as my director, he will always be my guru, my director, and Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் போது இல்ல ஒரு ஷாட் நம்ம கையில இருந்து வாங்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாமே கிளியரா சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியரா கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்க கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில பேசி அவங்க கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. That I don't know how they do that. And I was asking Mani sir அஞ்சலிங்கிற படத்துல ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளவு அழகா நடிக்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். Because that is impossible. My daughter is 3 now. இங்க உட்கார்ந்து சொன்னா அங்க ஓடுவா. So it is impossible to direct children. So children ஆகட்டும் இல்ல
சீசன் ஆக்டர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், எல்லார்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் வென்ட் தேர் ஆஸ் அ blank slate. எவ்வளோக்கு எவ்வளோ ராவா போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவா. ஏன்னா படிச்சதெல்லாம் மறந்துருச்சு. இங்க எல்லாம் வருஷ வரிசையா சொன்ன மாதிரி பயத்தினால படிச்சது நம்மளுக்கு தெரியும், நினைச்சது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அங்க போய் எவ்வளோ ராவா போக முடியுமோ அந்த மண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செலுத்திக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்க கையில கொடுத்துட்டு நான் வந்துட்டேன், என்ன பண்ணுவோம் சார் சொல்லுங்க, அவ்வளவுதான். So that was me in the whole set. Lovely, superb. So எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. I have one more question from Heisha. கமல் சார், இது உங்களுக்கு and மத்தவங்களுக்கு நான் கேட்கிறேன். Heisha கேட்டிருக்காங்க, what is that one thug moment in your career sir? ஏன்னா நீங்க வந்தாலே எங்களுக்குலாம் தகு தான், ஆனா உங்களுடைய thug moment என்ன உங்களோட கரியர்ல? தெரியல, it's yet to come. I think I'll wait for it. Oh my god. மணி சார், அதே கேள்விதான் உங்களுக்கும். What is that one thug moment? Same. ஏறமா சார்? சார் நல்ல ஒரு thug ரிப்ளை கொடுங்க சார். இவங்க கூட சேர்ந்து சிம்பு சார், நீங்களாவது சொல்லி சார், one thug moment in your career சார். இவர் எப்படி சொல்றது, நாங்களா எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். Oh, sitting next to him. Oh, wow. Sitting next to Kamal sir, இப்படி ஒரு incredible team ஓட அது ஒரு thug moment-ஆ இருக்குன்றீங்க. Super, nice. All right, thank you so much for sharing.